அதிமுகவின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை முதல்வர் ஜெயலலிதா தெளிவுபடுத்த வேண்டும் என்று பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஈஸ்வரனை ஆதரித்து தியாகதுருகம் பகுதியில் பிரேமலதா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவும் திமுகவும் பிரச்சார கூட்டத்திற்காக பிரியாணி, மது கொடுத்து கூட்டத்தை கூட்டுவதாக கூறினார். மோடி தலைமையிலான ஆட்சி அமைவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்துள்ளதாகவும், அதிமுக வெற்றி பெற்றால் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை முதல்வர் ஜெயலலிதா தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் பிரேமலதா வலியுறுத்தினார். பொய்யான தகவலை, தவறான தகவலை மக்கள் முன்னாடி நீங்க கொடுக்க கூடாது. அதே போல உங்கள் கூட்டணியினுடைய பாரத வேட்பாளர், பாரத பிரதமர் யார் என்பதையும் மக்களுக்கு அவங்க தெளிவா சொல்லணும். நாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, மொத்தம் 6 கட்சி கூட்டணி, நம்ம பாரத பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் என்று சொல்லி தெளிவாக இன்னைக்கு மக்களை சந்திக்க நம்ம வந்திருக்கோம். முதல்வர் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய பிரேமலதா, இதுகுறித்து எதிர்க்கட்சியான தேமுதிக தட்டி கேட்கும் என்றும் தெரிவித்தார். ஒரு முதலமைச்சர் அவங்க வரும்போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுமா இல்லையா? அதை நிறைவேற்றாத போது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எதிர்க்கட்சியாக இன்றைக்கு நமக்கு உண்டு. அதை உறுதியாக நாங்கள் தட்டி கேட்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மோடி தலைமையிலான ஆட்சி வந்தால் தமிழகம் முழுவதும் நிலவும் மின்வெட்டை சீரமைக்க தேமுதிக நடவடிக்கை எடுக்கும் என்றும் பிரேமலதா உறுதியளித்தார்.